ஒவ்வொரு நாளும் நம்ம நிலைமை மோசமாயிட்டு இருக்கிறத பத்தி தான் சொல்றேன். இப்படி ஒரு மோசமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு பிடிக்கவே இல்ல, சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம சுதந்திரத்தை இப்படி பறிக்கிறாங்களே. கோபப்படாத, பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்குது? இதே மனுஷங்களை நாம பூட்டி வச்சா சும்மா இருப்பாங்களா? அப்படி ஒரு விஷயத்தை நினைச்சாலே சிரிப்பு வருது. சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட இங்க இருந்து தப்பிச்சு போறதே மேல். தப்பிச்சு போறதா? இங்க இருந்து ரோட்டுக்கு போனாலே தெருநாயெல்லாம் நம்மள கடிக்கும். அதையும் மீறி கார்பரேஷன் காரன் வந்து நம்மள புடிச்சிட்டு போயிடுவான். கிடைக்கிறத தின்ட்டு இங்கே ஓரமா கிடப்போம். சுமாரு எனக்கு பீட்டர் பார்க்கணும் போல இருக்கு. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பீட்டரை பார்த்து ஆகணும். நான் சொல்றத கேளு, நாம பேசாம இங்கே இருக்கலாம். இல்ல, நான் போயே ஆகணும். நாம வேண்டாம் தானே விட்டுட்டு போனாங்க. பீட்டர் அப்படிப்பட்டவன் இல்ல. சண்டை போடாதீங்க. நாம இங்க இருந்து போயிட்டா அந்த லேடி நம்மள வந்து தேடுவாங்களே. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போயே தீருவேன். கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க, எப்படி போவ? இந்த கேட்டெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். நான் எப்படி போறேன்னு நீயே பாரு. ஷாடோ, என்ன இவன் நிஜமா போறான்? சூப்பர் ஜம்ப். ஷாடோ, ஷாடோ நில்லு. நான் சொல்றத கேளு. உனக்கு வழி தெரியாது. நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். உன்னால அவ்வளவு தூரம் போக முடியாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உனக்கு பாய்தான் தெரியும் நினைச்சா பஞ்சு டயலாக் வர அடிக்கிறே நீ. ஏய், சொன்னா கேளுங்க. வேண்டாம், ரோடுக்கு போனீங்கன்னா உங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் வரலப்பா, நான் இங்க தான் இருக்க போறேன். யார் அது? ஐயோ, கோழி கோழி கோழி. ஏய், இருங்க. நானும் வரேன். நில்லுங்க. ஐயோ, ஏற முடியல. ஐயோ, கிட்ட வரேன். இருங்க, நானும் வரேன். வழி விடுங்க, வழி விடுங்க. நாம பொழுது சாயறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தங்கிடணும். நீ என்ன அவளை சாதாரணமா சொல்லிட்ட? கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வேற காரை தான் தெரியுது. நாம ஏதாவது குறுக்கு வழியில போனா சீக்கிரம் போய் அங்க சேர்ந்துடலாம். டேய், இருங்கடா, இருங்கடா. நானும் வரேன்டா. டேய், நிடா, நிடா, நிடா. என்னமோ வரமாட்டேன்னு ரொம்ப பந்தா பண்ண. தெரியாம சொல்லிட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தைரியம் இருந்துதா? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெரிய கோழி வந்துச்சா, அதான் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். நான் கூட உன்னை என்னவோ பெரிய ஹீரோன்னு நினைச்சேன். அங்க இருந்து நாங்க திசை தெரியாம ரொம்ப தூரம் போயிட்டோம். இந்த காட்டோட கிழக்கு திசையிலிருந்து இந்த நதி மலையை ஒட்டி போகுது. இந்த மலை கிழக்கு ஆப்பிரிக்காவிலேயே ரொம்ப நீளமான மலை. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், நில்டா, என்னால முடியல. நாக்கெல்லாம் தள்ளுது. இது எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனா. ஏய் ஷாடோ, நாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. வயசானவன் நானே ஓடிக்கிட்டு இருக்கேன். வயசு பையன் உனக்கு என்னடா வந்தது? இப்படியே பேசி உங்களை பெருமைப்படுத்திக்கோங்க. ஐயோ, கால் சுடுதே. கால். சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்டா? தோ வரேன், வரேன். ஏய் குட்டீஸ், ஏய், எங்க இருக்கீங்க எல்லாரும்? எங்க இதுங்க? எதையும் காணுமே. எங்க போயிருக்குங்க? குட்டிங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அதுங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு என்ன வர சொல்லணும்? குட்டிங்களை நான் வர்ற வரலும் பத்திரமா பார்த்துங்கன்னு சொன்னாங்களே. வந்துட்டேன் வந்துட்டேன், இதோ வரேன். நாம இப்போ ஒரு மலை உச்சிக்கு போறோம். அங்க இருந்து பார்த்தா வீட்டுக்கு போறதுக்கான வழி தெரியும். வாங்க. நாம வர வழியில எவ்வளவு மரம் இருந்தது. அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இங்க பொட்டல் காடா இருக்கு. இங்க கூட்டு வரிய என்னால முடியல. ஒரு வழியா மலை உச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்க இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? அழகா தான் இருக்கு. ஏறி வரும்போது தானே கஷ்டம் தெரியுது. இங்கெல்லாம் ஒரே மலையா தெரியுது. இங்க இருந்து பார்த்தா வீடு தெரியும்னு சொன்னீங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த வீடும் இல்ல. இவ்ளோ பெரிய மலை உச்சில எங்களை கொண்டு வந்து நிறுத்தணும்னு எவ்வளவு நாளா திட்டம் போட்டுட்டு இருந்தேன். நான் பேசாம ரோட்டுக்கு போய் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போறேன். தாராளமா போயிட்டு வா. ஏய் ஷாடோ, எங்க போற? நில்லு
அதான் சொன்னேனே வீட்டுக்கு போறேன்னு. ஷேடோ என்ன விளையாடுறியா? சேச்சே, நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன்? நான் சீரியஸா தான் சொன்னேன் வீட்டுக்கு போறேன்னு. பீட்டர் ஏதோ ஆபத்துல இருக்கானோன்னு எனக்கு தோணுது. என் உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால தனியா போக முடியாது. என் உருவத்துக்கு தான் வயசாயிடுச்சு, என் மனசுக்கு இல்ல, புரிஞ்சுக்க. வயசானவங்கிறது கரெக்டா தான் இருக்கு. எதை கேட்டாலும் பதில் சொல்றியே. நான் கடைசியா கேக்குறேன், என் கூட வர்றதா இருந்தா வாங்க, இல்ல எக்கேடு கிட்டாது போங்க. வரம்பா வந்து தொலைறோம். வா. அப்ப என்ன விட்டுட்டு ரெண்டு பேரும் போக போறீங்களா? நீ தான் பஸ் புடிச்சு போறேன்னு சொன்னல, போய்க்க. டிக்கெட் வாங்கலன்னு உன்னை பாதி வழியில இறக்கி விட போறாங்க. டேய் போடா, என்னல மடியிலே உட்கார்ந்து கூட்டிட்டு போவாங்கடா. சரி அப்படியே கூட்டு போட்டோம். அடுத்த ஜென்மம் இருந்தா பார்க்கலாம். இருங்கடா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்கடா. டேய் இந்த ஆம்பளைங்களோட வந்ததே பெரிய தொல்லையா போச்சு. ஏடா ஒரு பொண்ணு தனியா விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவங்களோட அரவணைப்பிலேயே இருந்த எங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்தது. நாங்க பயங்கரமான பாதைகள் எல்லாம் போனோம், பார்க்காத இடத்தெல்லாம் பார்த்தோம். இது எங்க வாழ்க்கையிலேயே சொல்ல முடியாத அனுபவமா இருந்தது. ஷேடோ இங்க ஏதோ சத்தம் கேக்குது பார். இது ஏதோ மிருகத்தோட சத்தமா இருக்குமோ? ஆராய்ச்சி பண்ணது போதும், வா. சத்தம் கொடுக்கறதுல சாஷி அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதோட சத்தம் இதை விட பயங்கரமா இருக்கு. ஏடா ஏன் வாயை பிடுங்கலன்னா உன்னால சும்மா இருக்க முடியாதா? தேவையில்லாத வேலையில இறங்குற, இப்ப அது உன்னை இறங்கி வந்து கடிச்சதுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க இருந்துதான் அந்த ஸ்மெல் வருது. என்னவா இருக்கும்? அப்பா, என்ன நாத்தம் குடல் பிச்சுக்கிச்சு. என்னத்தை தின்னுச்சோ அது. அப்பா, பேச்ச குறைச்சுக்கிட்டு வா சீக்கிரம். ஆமா காலையில இருந்து ஓடி என் கை காலெல்லாம் வலிக்குது. என்ன உஷ, இப்ப சாப்பிட ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். என்ன பண்றது? இந்த இடத்துல என்னத்த கிடைக்கும்? ஐயோ, எனக்கு கூட பசிக்குது, ஏதாவது ஒரு வழி சொல்லு. கம்முன்னு கண்ணை மூடிக்கிட்டு தூங்குங்க, பசி எல்லாம் போயிடும். உன்னை படுன்னு தானே சொன்னேன், ஏன்டா தலையை தூக்குற? ஏதோ சத்தம் கேக்குதுல்ல? காடுன்னா கண்ட சத்தமும் கேட்கதான் செய்யும். நீ கண்ணை மூடிக்கிட்டு தூங்கு. எங்க தூங்குறது? இந்த சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கு. காத்தடிக்குது. அங்க ஏதோ இருக்குன்னு நான் தான் சொல்றேன்ல. எந்திரிக்க ஓடுறதுக்கு ரெடியா இருங்க. ஏன்டா ராத்திரி நேரத்துல உயிரை வாங்குற? அதோ கேக்குது. என்ன கேக்குது? நல்லா கவனிச்சு கேளுங்க. சத்தம் கேட்கல? டேய், அது எலி சத்தமா இருக்கும்டா. எலியா? அது ராத்திரில தான் பொந்துல இருந்து வெளியே வந்து வேட்டையாடும். என்ன வேட்டையாடு விளையாடுன்னு ஈஸியா சொல்ற? நீ பயப்படாத, அப்படியே வந்தாலும் சேஷிய பார்த்தவன ஓடிடும். சாஷி, உனக்கு பயமா இருந்தா என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ. கீழயா? அந்த மண்ணுலயா? சாச்சா, நானும் வந்து படுக்க மாட்டேன்ப்பா. காத்தடிக்குது. அங்க ஏதோ இருக்குன்னு நான் தான் சொல்றேன்ல. எந்திரிக்க ஓடுறதுக்கு ரெடியா இருங்க. ஏன்டா ராத்திரி நேரத்துல உயிரை வாங்குற? அதோ கேக்குது. என்ன கேக்குது? நல்லா கவனிச்சு கேளுங்க. சத்தம் கேட்கல? டேய், அது எலி சத்தமா இருக்கும்டா. எலியா? அது ராத்திரில தான் பொந்துல இருந்து வெளியே வந்து வேட்டையாடும். என்ன வேட்டையாடு விளையாடுன்னு ஈஸியா சொல்ற? நீ பயப்படாத, அப்படியே வந்தாலும் சேஷிய பார்த்தவன ஓடிடும். சாஷி, உனக்கு பயமா இருந்தா என் பக்கத்துல வந்து படுத்துக்கோ. கீழயா? அந்த மண்ணுலயா? சாச்சா, நானும் வந்து படுக்க மாட்டேன்ப்பா. யாரு பாது அசிங்கத்துல படுக்க மாட்டேன்னு அசந்து தூங்குறது? குட் மார்னிங் செல்ல.